கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். நான் நிறைய இடங்களில் சொல்லுவேன், நிறைய பதிவுகளில் சொல்லுவேன், உங்களால் ஒரு விளக்கு ஏறிட்டுன்னு. சும்மாலாம் சொல்லலைங்க. அந்த விளக்கோட அந்த ஒளி, அந்த தீபம், அந்த சுடர் எப்படி காற்றுல பரவுதோ, அந்த தீபத்தோட அந்த சுடருக்கு தான் சுவாமி இறங்கி வருவாருங்க. அதனால தான் நிறைய இடங்களில் நம்ம திருப்பணி பண்ணி உங்களால் ஒரு விளக்கு ஏறிட்டோம், உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற சுவாமி ரோட்டோரமாக பக்கத்தில் ஒரு சாக்கடையோட ஒரு வாய்க்கால் ஓடுதுங்க. அதுக்கு பக்கத்துலாம் பூஜைகள்லாம் இல்லாமல் ரொம்ப நாளாக இருக்கிறாருங்க. அந்த சுவாமிக்கு அந்த இடத்துக்கிட்ட இட வசதிகள் சரியாக கிடைக்கல. அதனால் நான் என்ன சொன்னேன்னா, இந்த சுவாமி வைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் இடம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நல்ல இடமா பார்த்து நான் அந்த சுவாமியை எடுத்து அந்த உடைஞ்சி போன ஆவுடையார் பிரம்மபாகலாம் மாற்றி உங்களுக்கு புது நந்திய பெருமான் சேலை வாங்கிட்டு வந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது புண்ணியமாக போகட்டுன்னு அந்த ஊரில் ஒரு ஐயா என்ன பண்ணாரு, 10 சென்ட் இடம் அந்த சுவாமிக்காக கொடுத்தாருங்க. உண்மையிலேயே அவர் நல்லா இருக்கணும், இறைவன் திருவள்ளால அவர் அந்த 10 சென்ட் இடத்த மெயின் ரோட்லேயே கொடுத்தாருங்க. அந்த இடத்துல தான் சுவாமியை நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா அங்கே ஷெட்டு போடணும், சுவாமிக்கு உடைஞ்சு போனால் ஆவுடைய பிரம்மபாகம் மாற்றணும், நந்திய பெருமான் சிலை மாற்றணும், புதுசாக வாங்கணும். அதனால் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். உங்களால் ஒரு விளக்கு ஏறிட்டோம். மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், உங்களால் ஒரு விளக்கு எரிஞ்சுன்னா அந்த விளக்கு எப்படி அணையாமல் ஒரு தீபம் எரியுதோ, அந்த தீபத்தோட சுடர்